வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை தலைப்புச் செய்திகளாக பார்க்கலாம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வெள்ளிக்கிழமை தொடக்கம். ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரையுடன் தொடங்குகிறது. மதுரை அருகே டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டதற்கு நன்றி தெரிவிக்கும் விழா. தனிப்பட்ட முறையில் பிரதமர் மோடி தமிழ் மீது பற்று கொண்டவர் என மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி பேச்சு. மதுரை அரிட்டாப்பட்டி சுற்றுவட்டார பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவியுங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் யாரிடம் பேசினார் என்ற விவரம் தம்மிடம் உள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. யார் இந்த சாருங்கிறத முதல்ல நீங்க சொல்லுங்க. சிடிஆர் எப்படி எடுத்தீங்க? சட்டத்துக்கு புறம்பாத்தான் எடுத்தங்க ஐயா. உண்மைக்காக எடுத்தேன். எனக்கு சிடிஆர் எடுப்பதற்கு அதிகாரம் இல்லை. என் கையில சிடிஆர் இருக்கு. ஞானசேகரனுடைய கால் டீடைல் ரெக்கார்டு 1 வருஷம் என் கையில இருக்கு. யார்கிட்ட பேசினா, எத்தனை முறை பேசினா, 23ஆம் தேதி குற்றம் செய்த பிறகு யார்கிட்ட பேசினா, ஏன்னா 25ஆம் தேதி தான் எஃப்ஐஆர் போடுறோம். அதையெல்லாம் நான் ஒரு நாள் வெளியிடத்தான் போறேன். திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுவோரால் கடுமையாக கேலி செய்யப்பட்டார் காந்திஜி என ஆளுநர் ஆர் என் ரவி குற்றச்சாட்டு. காந்தி மண்டபத்தில் மரியாதை செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முதல்வர் ஏற்கவில்லை என விமர்சனம். மகாத்மா காந்தியின் நினைவு நாளை அரசியலாக்குவதை தவிர்த்து மக்களிடையே நல்லிணக்கத்தை வளர்க்க கவனம் செலுத்துங்கள். ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அமைச்சர் சாமிநாதன் பதில். வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை பரிசீலிக்கும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு தயாரித்த வரைவு அறிக்கை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் ஒப்படைத்தார் கூட்டுக்குழு தலைவர் ஜெகதாம்பிகா பால். வக்ஃப் மசோதா சிறுபான்மையினரை பாதிக்கும் என்பதால் அதை கடுமையாக எதிர்ப்போம். திமுக எம்பி TR பாலு பேட்டி. தமிழக மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண கச்சத்தீவை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக வலியுறுத்தல். இன்றைய இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்களும் கச்சத்தீவானது காங்கிரஸ் காலத்திலே தவறாக கொடுக்கப்பட்டது என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தியிருக்கின்றார். ஆகவே இவரை சொல்லி நான் இந்த தமிழர்களுடைய மீனவர் தீர்க்க வேண்டும் என்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்துவது கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவுக்கு பெற வேண்டும். அதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னை ECRல் பெண்களை துரத்தி தாக்க முயன்ற இளைஞர்களின் 2 கார்கள் பறிமுதல். ஒருவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. பெண்கள் ஓட்டிச் சென்ற வாகனத்தை வழிமறித்து அச்சுறுத்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். காவல்துறைக்கு திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தல். வேலூர் அருகே மருத்துவரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. 4 பேருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் உத்தரவு. வேங்கை வயல் வழக்கின் குற்றப்பத்திரிகைக்கு எதிராக போராட்டம் நடத்த முயற்சி. சிபிசிஐடி அலுவலகம் முன்பு போராட முயன்றவர்கள் கைது.
வேங்கைவயல் கிராமத்தை காவல்துறை தனி தீவாக மாற்றியுள்ளதாக குற்றச்சாட்டு. முதலமைச்சர் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தல். விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் கணக்கில் வராத 1,60 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல். திருச்சியைச் சேர்ந்த 4 பேரிடம் காவல்துறை விசாரணை. நெல்லை வஉசி பூங்காவில் சறுக்கு விளையாடிய பெண் குழந்தையின் கால்விரல் துண்டானதால் அதிர்ச்சி. விளையாட்டு உபகரணங்களை பராமரிக்காததே காரணம் என குற்றச்சாட்டு. சத்தியமங்கலம் அருகே புகழ்பெற்ற கால்நடை சந்தையில் 1 கோடி ரூபாயை கடந்த வர்த்தகம். மார்கழி மாதத்தில் மந்தமாக இருந்த கால்நடைகளின் வர்த்தகம் தை பிறந்ததும் களை கட்டியது. சமூக செயற்பாட்டாளர் ஜகபர் அலியின் உடலை தோண்டி எடுத்து ஆய்வு செய்ய வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. உதகை அருகே வீடுகளில் கருப்பு கொடி கட்டி பழங்குடியின மக்கள் போராட்டம். ஜாதி சான்று வழங்க வலியுறுத்தல். நாமக்கல் அருகே 1000க்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்ட தீர்த்தக்குட ஊர்வலம். மருத காளியம்மன் கோயில் திருக்குட நன்னீராட்டு விழாவிற்காக காவிரியிலிருந்து தீர்த்தம் எடுத்துச் சென்ற பக்தர்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மகா கும்பமேளா நடைபெறும் இடத்தில் மீண்டும் தீ விபத்து. தீயில் பற்றி எரிந்த குடில்கள், உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என தகவல். டெல்லியில் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டின் முன்பு குப்பையை கொட்டி போராட்டம். மாநிலங்களவை எம்பி சுவாதி மாலிவால் குண்டுக்கட்டாக கைது. कृपया इस तरीके से कूड़ा ना डालें, अपनी कूड़ा गाड़ियों को यहाँ से हटाएं, अपनी कूड़ा गाड़ियों को यहाँ से हटाएं। आपको बार बार चेतावनी दी जा रही है, अन्यथा आपके खिलाफ कानूनी कार्रवाई की जाएगी। क्या कहना चाहती है? அமெரிக்காவில் நடுவானில் பயணிகள் விமானம் மீது ஹெலிகாப்டர் மோதி விபத்து. 28 உடல்கள் மீட்பு. 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம். மலேசியாவில் பெய்த கனமழையால் வெள்ளக்காடான சாலைகள், குடியிருப்புகள், வாகனங்கள் தண்ணீரில் மிதப்பதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சிரியாவின் இடைக்கால அதிபராக அகமது அல் ஷரா நியமனம். புதிய அரசு அமையும் வரை அதிபராக தொடருவார் என அறிவிப்பு. யுக்ரைனில் குடியிருப்பு பகுதிக்குள் ரஷ்ய ட்ரோன் விழுந்து நொறுங்கியதால் விபரீதம். 2 பேர் உயிரிழப்பு, 9க்கும் மேற்பட்டோர் படுகாயம். கலிபோர்னியாவின் வளைகுடா பகுதியில் எரிவாயு திட்டம் அமைப்பதற்கு கடும் எதிர்ப்பு. மெக்சிகோவில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் போராட்டம்.
அமெரிக்கா கொலம்பியா இடையே தணிந்தது வர்த்தக மோதல். காதலர் தினத்தையொட்டி ரோஜா மலர்களை அனுப்புகிறது கொலம்பியா.